ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதன் ராஜனு குக்கிங் சேனல். எப்படிப்பட்ட நிலையில் எங்களுடைய கிச்சன் இருந்தாலும் நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணினீங்கள் என்றால் 15 நிமிஷத்துலேயே எங்களுடைய கிச்சனை நல்ல நீட்டாகவும் ஈஸியாகவும் க்ளீன் பண்ணலாம். அது எப்படி என்று பார்க்குறதுக்கு முதல் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு புதிய வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல நான் சொல்ல போகிற டிப்ஸ் என்னென்று பார்த்தீங்களென்றால், கிச்சனில் நாங்கள் எல்லா நாளும் ஒரே மாதிரி இல்லை. சில வேளையில் வேலைகள் கூடவே இருக்குது. இப்போ கிறிஸ்மஸ் டைம்ன்றதால் இப்போ கிச்சனில் நிறைய பலகாரங்கள் செய்வோம், கேக் அடிப்போம், வேறு வேறு சோட்டிஸுகள் செய்வோம், சமையல் வேலை செய்வோம். எல்லாமே நாங்கள் ஒரு ஆளாக செய்யும்போது கிச்சன் எங்களுக்கு இதே போல தான் இருக்கும். பார்க்கும்போதே எங்களுக்கு டென்ஷனாக இருக்கும். எதில் தொடங்கி எதில் முடிக்கிறேன்டே தெரியாமல் இருக்கும். அப்படியானவர்களுக்கு முதல்ல நான் சொல்கிறேன், இந்த தேவை இல்லாமல் நாங்கள் எடுத்து பாவிச்சு வைக்கக்கூடிய அந்த பொருட்களை முதல்ல எடுத்தெடுத்து அதற்குரிய இடத்துல அடுக்கி போட்டு அதில் வரக்கூடிய அந்த குப்பைகளை நாங்கள் முதல்ல இறக்க வேணும். இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த முட்டையும் நான் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறேன், மிச்சம் அப்படியே இருக்குது. இந்த முட்டையை நான் எங்கே அரேஞ்ச் பண்ணி வைப்பேனோ அந்த இடத்துல நான் எடுத்து வச்சு போட்டு இந்த முட்டை இந்த பெட்டியை நான் சின்ன சின்ன பிச்சுட்டு இல்லாட்டி அப்படியே நான் டஸ்ட்பினில் போடுறதுக்காக நான் எடுத்து எல்லாத்தையும் வச்சிருவேன். முதல்ல நாங்கள் இந்த டஸ்ட்பினில் போடக்கூடிய அந்த பொருட்களை எடுத்துட்டோம் என்றாலே ஒரு அளவுக்கு கிச்சன் எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட அங்கங்கே நிறைய பொருட்கள் எங்களுக்கு சிதறி கிடக்காத மாதிரியும் இருக்கும். நிறைய பொருட்கள், அதாவது நாங்கள் சில வேளையில் சில ஸ்பைசிகள் யூஸ் பண்ணி போடு அந்த பேக்கெட்டுகள் இருக்கும், அல்லது அரிசியோ அல்லது வேறு ஏதாவது எங்களுக்கு தேவையான பொருட்களை யூஸ் பண்ணி போடு அந்த பேக்கெட்டுகள் இருக்கும், அல்லது இந்த வெங்காய கோது உள்ளித்தோல்கள் நிறைய குப்பைகள் எங்களுக்கு இந்த கிச்சனில் தேங்கி இருக்கும். முதலாவது க்ளீன் பண்ணுறதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது, இந்த குப்பைகளை நாங்கள் ஒரு இடத்துல போட்டுட்டு அதை கொண்டே மொத்தமாகவே நாங்கள் டஸ்ட்பினில் போடுறது தான். இப்படி செய்து பாருங்கோ. எங்களுக்கு கிச்சனில் நேரம் சில வழியாமல் நாங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்களென்றால், நாங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து சில பொருட்களை எடுத்திருப்போம், அல்லது வேறு இடத்துல இருந்து நாங்கள் சில பொருட்களை எடுத்திருப்போம். இப்போ அந்த பொருட்களெல்லாம் நாங்கள் அவசரமாக சமையல் செய்யும் போதோ அல்லது வேறு வேலையை நாங்கள் செய்யும் போதோ அந்த கவுண்டர் டாப் எல்லாம் பரவி கிடக்கும். அப்படியான நேரம் எங்களுக்கு பார்க்கும்போது நிறைய பொருட்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் அந்தந்த பொருட்களை எடுத்து அந்தந்த இடத்துலையே நாங்கள் வச்சிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த க்ளீன் பண்ணுற வேலை எங்களுக்கு பெருசாகவே தெரியாது. ஒவ்வொரு பொருட்களாக நாங்கள் எடுத்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு போக எங்களுக்கு அந்த பாத்திரம் மட்டும்தான் மிஞ்சும். ஆனால் எல்லா பொருட்களும் அதில் இருக்கும்போது எங்களுக்கு நிறைய பாத்திரங்கள் கழுவுறதுக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் அந்தந்த பொருட்களை அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் என்றால் எங்களுடைய அரைவாசி வேலை கிச்சனில் முடிஞ்ச மாதிரியே எங்களுக்கு போயிடும். அடுத்தது பார்த்தீங்களென்றால், நாங்கள் ஆல்ரெடி கழுவி தண்ணி வடிகிறதுக்காக வேண்டி பாத்திரங்கள் வச்சிருப்போம். அந்த பாத்திரங்களும் அதே இடத்துல இருக்கும்போது நாங்கள் கிச்சனில் நின்று வேறு வேலைகள் செய்யும் போது அந்த பாத்திரத்துலையும் நாங்கள் செய்கிற வேலையில் இருக்கக்கூடிய, இப்போ ஒரு கேக் அடிக்க அந்த கேக்கில் இருந்து பறக்கக்கூடிய அந்த பேட்டர் அந்த பாத்திரத்தில் பறக்கலாம். அல்லது எங்களுக்கு நிறைய சிங்கில பாத்திரங்கள் சேரும்போது இந்த பாத்திரங்களே முதல்ல நாங்கள் தண்ணி வடிய வச்சிட்டோம் என்றால் எங்களுக்கு கிச்சனிலே ஏதோ நிறைய பாத்திரங்கள் இருக்குது. இதை நாங்கள் ஒரு ஆளாக கழுவ வேணுமே என்று எங்களுக்கு பார்க்கும்போதே அது சரியான டென்ஷனாக இருக்கும். இப்போ அதுக்காக ஆல்ரெடி நாங்கள் கழுவி தண்ணி வடிய விட்ட பாத்திரங்களை எடுத்து எந்தெந்த இடத்துல அந்தந்த பாத்திரங்கள் இருக்குமோ அந்தந்த இடத்துல நாங்கள் அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டோம் என்றால் எங்களுக்கு இந்த கிச்சனில் செய்யக்கூடிய க்ளீனிங் வேலையை ஈஸியாக்கலாம். அடுத்தது பார்த்தீங்களென்றால், கிச்சனில் நாங்கள் சமைக்கும் போதும் சரி அல்லது இந்த பேக்கிங் வேலை செய்யும் போதும் சரி நிறைய இந்த கிச்சன் டவல் எல்லாத்தையும் அந்த புடி துண்டுகள் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுகளை நாங்கள் எடுத்து எந்த இடத்துல நாங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு போடுவோமோ அந்த இடத்துல நாங்கள் எடுத்து வச்சிட்டோம் என்றால்
பார்க்கும்போதே கிச்சன் எங்களுக்கு ஓரளவு க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்களென்றால் இவ்வளவு பாத்திரத்தையும் நாங்கள் வேலை செய்து முடிய கிச்சன் சிங்கில் தான் போட்டிருப்போம். முதல்ல இந்த பாத்திரங்களை கழுவி கவிட்டு வைக்கிறதுக்காக நாங்கள் இது போல் இன்னும் ஒரு பெரிய பாத்திரமோ அல்லது தண்ணி வடிய வைக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ட்ராக்கோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எப்பையும் பார்த்தீங்களா நான் இது போல் ஒரு பிளாஸ்டிக் பெரிய பக்கெட் வச்சுருக்கிறேன். அதுக்குள்ள தான் நான் பாத்திரங்களை கழுவி தண்ணி வடிய விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நான் இந்த ட்ராக்கேலையோ அல்லது துடைச்சிட்டு வேறு இடத்துலையோ நான் அரேஞ்ச் பண்ணுவேன். ஏனென்று பார்த்தீங்களென்றால் எப்பையும் நாங்கள் பாத்திரங்களை கழுவி நிமித்தி வச்சு விட்டோம்னா அந்த தண்ணி வடிஞ்சு எங்களுக்கு பாத்திரங்கள் காயாது. எப்படித்தான் பாத்திரங்கள் எங்களுக்கு சேர்ந்தாலும் கழுவி நிமித்தி வைக்கும்போது அது காயறதுக்கு இடம் கொடுக்காது. அதால் நாங்கள் இது போல் ஒரு பெரிய பக்கெட் ஒன்று எடுத்து பாத்திரங்களை கழுவி அதுக்குள்ள நாங்கள் வச்சு விட்டுட்டோம் என்றால் கெதியாக எங்களுக்கு பாத்திரங்கள் தண்ணி வடிஞ்சு காஞ்சிரும். அதை கொண்டே நாங்கள் அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனென்றால் நாங்கள் கிச்சனில் காலை சாப்பாடு, பிறகு லஞ்ச் செய்வோம், பிறகு டின்னர் செய்வோம். இந்த மூன்றும் செய்யும்போது அதிகப்படியான பாத்திரங்கள் எங்களுக்கு விழும். அதுக்கும் பார்த்தீங்களா பிள்ளைகளுக்கு லஞ்ச் செய்கிறாக்கள் மற்றது வேலைக்கு போகிறாக்கள் அதிகப்படியான பாத்திரம் சேர்ந்தொன்றிருக்கும். கழுவி வச்சு கொண்டே இருப்பினும் ஆனாலும் அதை நாங்கள் கவிட்டு வைக்காமல் நிமித்தி வைக்கிறபடியாக அந்த பாத்திரங்கள் கழுவி வைக்கும்போது அந்த கவுண்டர் டாப்பில் பாத்திரங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதை எடுத்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு முடியாமல் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்களா எப்பையும் பாத்திரங்கள் கழுவும் போது நாங்கள் சில தேவைக்கு பிளாஸ்டிக் பிளேட்டோ அல்லது கப்போ யூஸ் பண்ணும்போது அதை நாங்கள் கடைசியாக செப்ரேட்டாக வச்சு போட்டு அதை எடுத்து நாங்கள் வாஷ் பண்ணணும். ஏனென்றால் எல்லா பாத்திரங்களோடையும் இதை நாங்கள் வச்சிட்டோம்னால் நாங்கள் கறி சமைக்கும் போது நிறைய எண்ணெய் பிசுக்குள்ள பாத்திரங்கள் எல்லாம் வைப்போம். அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த பிளாஸ்டிக் பிளேட்டில் பிடிச்சதென்றால் அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதே பெரிய வேலையாக எங்களுக்கு போயிடும். ஈஸியாக பாத்திரங்களை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த பிளாஸ்டிக் பாத்திரங்கள் கப்புகளை நாங்கள் செப்ரேட்டாகவே நாங்கள் கடைசியாக வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னால் ஈஸியாகவே நாங்கள் கிச்சனில் இந்த பாத்திரங்களை க்ளீன் பண்ணி முடிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்களென்றால் கிச்சனில் அதிகப்படியான எண்ணெய் பிசுக்குகள் எங்களுக்கு பட்டிருக்கும். பெரும் சமையல்களோ அல்லது பெரிய ஓடஸ் ஏதாவது செய்யும் போதோ அல்லது நிறைய பேக்கிங் வேலையில் செய்யும் போதோ உங்களுக்கு தெரியும் அங்கங்கே எல்லா இடமே எண்ணெய் பிசுக்காக தான் இருக்கும். அப்படியான எண்ணெய் பிசுக்கை ஈஸியாக ரிமூவ் பண்ணக்கூடிய மாதிரி கொஞ்சம் பாத்திரம் கழுவுற சோப்பு, வினிகர், கொஞ்சம் தண்ணி இதெல்லாத்தையும் கலந்து நாங்கள் எல்லா இடமே ஸ்ப்ரே பண்ணி துடைச்சி விட்டுட்டோம் என்றால் ஈஸியாக எங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த க்ளோத் பார்த்தீங்களென்றால் நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸில் டீக்ளட்டரிங் பண்ணின அந்த பெட் கவர் தான். அதை நான் எப்படி கட் பண்ணி நாங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுற வீடியோ நான் அதில் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இப்போ அந்த க்ளோத்தை வச்சு தான் பாருங்க இந்த இடத்த நான் க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த க்ளோத்தை நாங்கள் எடுத்து இன்னொருக்கா வாஷ் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணணுமென்ட்டு அவசியமே இல்லை. எங்கள்கிட்ட வேறு க்ளோத்துகளோ வேறு பழைய டிஷர்ட்டுகளோ இருந்தால் நாங்கள் இதை தூக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு நாங்கள் இன்னும் ஒரு க்ளோத்து எடுத்துக்கொள்ளலாம். அப்படி உங்களுக்கு இல்லை திருப்பியும் நான் இதை கழுவி யூஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் வடிவாக இதை வாஷ் பண்ணியும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்களென்றால் நான் இப்போ என்னுடைய கவுண்டர் டாப்புக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த டேபிளை தான் க்ளீன் பண்ணேன். ஏனெண்டா இந்த கவுண்டர் டாப்பில் அதிகப்படியான பாத்திரங்களை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பாத்திரங்களை நான் அந்த பக்கத்துக்கு மாற்றி போட்டு இந்த கவுண்டர் டாப்பை நான் க்ளீன் பண்ண போகிறேன். எப்பயுமே கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கோ அல்லது அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கோ அந்த அடுப்புலேயோ கவுண்டர் டாப்பிலேயோ எங்களுக்கு எந்த பொருட்களுமே இருக்கக்கூடாது. இந்த அடுப்பு க்ளீன் பண்ணும்போது எப்பயுமே ஆறு எங்களுக்கு இருக்க வேணும். அப்போ தான் இந்த அடுப்பை கூட ஈஸியாக நாங்கள் க்ளீன் பண்ணலாம். நீண்ட நாளைக்கும் வச்சு இதை நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியும் மெயின்டைன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களன்னா நான் இந்த டீக்ளட்டரிங் பண்ணினா அந்த பெட் கவரில் வெட்டினா அந்த க்ளோத்தை வச்சு தான் நான் இந்த அடுப்பை கூட நான் துடைச்சி எடுத்திருக்கிறேன். அதே போல் அதிகப்படியான எண்ணெய் பிசுக்கு இருக்கக்கூடிய இடம் எதண்டு பார்த்தீங்கன்னா இந்த அடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டைல்ஸ் பகுதி. இந்த டைல்ஸ் பகுதியையும்
நான் சேம் லிக்விடை வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு துடைச்சி விட்டுட்டேன் என்றால் அந்த இடம் வந்து எப்பயுமே நல்ல க்ளீனாகவும் பெர்ஃபெக்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவு பாத்திரம் எனக்கு சிங்கில் இருந்தது. நான் கடண்ட எல்லாத்தையுமே நான் கழுவி இதில் வச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூட பாத்திரங்களை நான் சொன்ன மாதிரி நான் இப்போ அங்கால அந்த டேபிளுக்கு நான் மாற்ற போகிறேன். ஏனெண்டா கவுண்டர் டாப் வந்து நான் சொன்ன மாதிரி க்ளீன் பண்ணும்போது எந்த பொருட்களுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் நாங்கள் வந்து நல்ல ஈஸியாக அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகிற மாதிரி க்ளீன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்களா இதில் இருக்கக்கூடிய எல்லா பாத்திரங்களையும் நான் எடுத்து அங்கால வச்சபடியாக இந்த கவுண்டர் டாப் வந்து இதே போல் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வீடியோவுக்கு தெரியாது, ஆனால் எவ்வளவு எண்ணெய் பிசுக்குகள் இதில் எல்லாம் இருக்குது, அந்த மசாலா கரைகள் எல்லாம் இருக்குதுண்டு எனக்குத்தான் தெரியும். ஆனால் நாங்கள் என்ன வேலை தான் செய்தாலும் அப்போ நாங்கள் வந்து இது போல் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் என்றால் எங்களுடைய கிச்சனை வந்து எப்பயுமே வந்து புதுசு போலவே நாங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். அதை விட பார்த்தீங்களென்றால் கிச்சனில் வந்து க்ளீன் பண்ணணுமென்று நின்றுட்டு எதையோ செய்து வச்சு கொண்டு நின்றோமென்றால் கிச்சன் வந்து அண்டு முழுக்க நாங்கள் க்ளீன் பண்ணி கொண்டு நிற்க வேண்டித்தான் வரும். ஒரு வேலையுமே நடைபெறாது. என்னுடைய கிச்சன் முதல் பார்க்கும்போது எப்படி இருந்தது இப்போ பார்க்க உங்களுக்கே விளங்குது. கடைசியாக வந்து பார்த்தீங்களென்றால் நான் க்ளீன் பண்ணக்கூடியது இந்த சிங்க் மட்டும்தான். ஏனெண்டா இந்த சிங்கில் வந்து தான் நாங்கள் நொன்வெஜ் என்றாலும் சரி, நிறைய எண்ணெய் பாத்திரங்கள் என்றாலும் சரி, நாங்கள் எல்லாமே கழுவி எடுக்கிறது இந்த சிங்கில் தான். இந்த சிங்கை வந்து நாங்கள் கட்டாயம் மெயின்டைன் பண்ணியே தான் ஆக வேணும். இந்த சிங்கில் அதிகப்படியான எண்ணெய் பிசுக்கு வராமல் இருக்கவும் கரப்பான் பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்காக கட்டாயம் நாங்கள் கிச்சனில் வந்து சிங்கை வந்து மெயின்டைன் பண்ணியே ஆக வேணும். நாங்கள் காலையில் அல்லது லஞ்ச் அமைக்கும் போதோ நாங்கள் இந்த கிச்சன் சிங்க் வந்து க்ளீன் பண்ணாட்டிக்கும் படுக்க போகும்போது கட்டாயம் நாங்கள் இந்த சிங்கை க்ளீன் பண்ணியே தான் ஆகணும். ஏனெண்டா இந்த நைட் டைமில் தான் எங்களுக்கு அதிகப்படியான பூச்சிகள் வந்து இந்த சிங்கில் வரும் என்று சொல்லி நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுக்காக நாங்கள் எப்பயுமே சிங்கை வந்து நல்ல வடிவாக வாஷ் பண்ணிட்டு அந்த சிங்கை ஈரம் இல்லாமல் நாங்கள் துடைச்சி விட்டுட்டோம் என்றால் இந்த சிங்க் வந்து எவ்வளவுக்கு க்ளீனாக இருக்குதோ அவ்வளவுக்கு பார்க்கும்போது அந்த கிச்சன் முழுவதுமே க்ளீனாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்களென்றால் நாங்கள் இந்த கிச்சனை வந்து பெருக்கி துடைக்கிறது வந்து முதலே நாங்கள் இதை செய்துவிட முடியாது. பாத்திரம் எல்லாம் கழுவும் போது அதில் இருந்து வடியக்கூடிய அந்த தண்ணி, அந்த சிங்கிலிருந்து பறக்கிற அந்த தண்ணி, நாங்கள் இன்று முழுக்க செய்த வேலையில் இருந்து வரக்கூடிய அந்த மசாலா பொருட்கள், அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே இந்த தரையில் இருக்கும். இந்த தரையை ஒருக்கா பெருக்கி போட்டு நல்ல வடிவாக நாங்கள் துடைச்சி விட்டுட்டோம் வந்தால் இந்த கீழே வந்து காலில் ஒட்டி கொண்டு எங்களுக்கு ஹோலுக்கோ ரூமுக்கோ இந்த எண்ணெய் பிசுக்கள் வந்து வராமல் இருக்கிறதுக்கும் எங்களுடைய வீட்டை ஃபுல்லாகவே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தட்டை நாங்கள் செய்யலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்களென்றால் இந்த டஸ்ட்பினை வந்து இறக்குறது. ஏனெண்டா ஒவ்வொரு நாளுமே டஸ்ட்பின் இறக்க வேணும். அப்போ தான் எங்களுடைய கிச்சனில் வந்து பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும். கிச்சன் மட்டுமில்லை, எங்கள் வீடு முழுவதுமே பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு டெய்லியும் நாங்கள் இந்த டஸ்ட்பினில் இருக்கக்கூடிய அந்த பேக்கை எடுத்து வீசிட்டு வந்து திருப்பியும் நாங்கள் புது பேக் போடணும். எப்பயுமே என்னுடைய டஸ்ட்பினுக்கு வந்து டபுள் பேக் போட்டிருப்பேன். இந்த பேக் வந்து நான் மாதத்தில் ஒரு தடவை அந்த கீழே இருக்கக்கூடிய பேக்கை மாற்றுவேன். ஆனால் மேலே இருக்கக்கூடிய பேக்கை வந்து டெய்லியும் நான் ரிமூவ் பண்ணி புதுசாக மாற்றி கொண்டிருப்பேன். அப்போ தான் எங்களுடைய கிச்சன் வந்து எப்பயுமே நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ கிச்சனை வந்து க்ளீனாக வைக்கிறதுக்கு எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் என்ற டிப்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ பார்த்தீங்களென்றால் நான் இந்த கிச்சன் ஃபுல்லாகவே எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்களென்றால் நான் ரெட் ரோஸ் ஃப்ளேவர் உள்ள இந்த மொழுதிரியை வந்து இதில் கொளுத்தி விட போகிறேன். கொளுத்தினதும் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் மட்டுமில்லை, வீடு முழுவதுமே அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்மெல்லாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே, பபாய்.